காஸ்டிங் வந்துட்டு இன்னொரு சூப்பர் பிளஸ் பாயிண்டா இருந்தது வெப் சீரிஸ்க்கு. சோ எப்படி வந்து சூஸ் பண்ணீங்க துஷ்ரா விஜயன் அண்ட் அதித்தி பாலன் இவங்கள? என்னன்னா அது ஜான்சி அப்படிங்கிற கேரக்டர் அவங்க துதாரா மேம் பொறுத்தளவுல நல்ல இன்னரா உள்வாங்கி பர்ஃபார்ம் பண்ற ஒரு கேரக்டர். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு டாமினேட்டிங்கா இருக்கணும் அந்த மரமல்லி அப்படிங்கிற கேரக்டர். அதாவது ஜான்சி கேரக்டரோட மரமல்லி 2 கதாபாத்திரம் தான் இல்லையா, மெயின் கதாபாத்திரங்கள் அப்பா சார் இல்லாம. அப்ப ஜான்சியை விட மரமல்லி டாமினேட்டிங்கா இருக்கணும் அப்படின்னா யாரா இருக்கணும் அப்படின்ட்டு உள்ள வந்ததுதான் அதித்தி பாலன் மேடம். அப்படிதான் அவங்க உள்ள வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பா சாரை பொறுத்தளவுல நாங்க என்ன ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம்னா, நான் புஷ்கர் சார் காயத்ரி மேடம் சொல்லும் போது சொன்னதுதான் என்ன சொன்னா, ஏற்கனவே இருந்த ஒரு ஹீரோவா இருந்தா பெட்ரு, அவர் இப்ப படம் பண்ணாம இருக்கணும், அவருக்கு ஒரு ரீ என்ட்ரியா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப இந்த மணி கிஸ்ட் வெப் சீரிஸ் எல்லாம் வரல ஒரு ப்ரொஃபசர் மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப யாரா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா ராம்கி சார் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல இருந்தாரு. அப்புறம் ராம்கி சாருக்கு கொஞ்சம் டேட் ப்ராப்ளம் இருந்ததுனால அதுக்கப்புறம் யாரு சாய்ஸ் வைக்கணும்னா அப்பா சார. அப்பா சார் சொன்னது யாருன்னா காயத்ரி மேடம் தான் சொன்னாங்க, புஷ்கர் சார் அவங்க 2 பேரும். அப்ப காயத்ரி மேடம் ஒரு நாள் திடீர்னு போன் அடிச்சு இது மாதிரி சப்னம் சார் இது மாதிரி இது அப்பா சார் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்பா சாரா எனக்கு கரெக்டா மைண்ட்ல ஓடல, நான் ஒரு சில போட்டோஸ் அனுப்புறேன், நீங்க பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னாங்க. அனுப்பிச்சு விட்டாங்க. எனக்கு பார்த்த உடனே இவர் கொஞ்சம் சில விஷயங்கள் மாத்தினாலே ஒர்க் அவுட் ஆயிடும்னு தோணுச்சு. அப்பதான் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு மேடம், நீ ஒரு தடவை நேரம் 2 பேரும் பேசுங்க, யாரு அப்பா சாரோட நீங்க ஒரு தடவை பேசுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க, அதுக்கப்புறம் நரேட் பண்ணுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பா சார் நானும் ஒரு தடவை மீட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் நரேட் பண்ண அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப 2 அப்பா சார், ஒரு 2 ஏஜ் குரூப் இருக்கும். ஒன்னு அப்படியே சட்டில்டான அப்பா சார். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அப்பா சாரே பாத்துட்டு அதான் சொன்னாரு, பழைய அப்பா சார் காட்டாம ஒரு மாதிரி ஒரு அமைதியா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கமெண்டிங்கா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ற ஒரு கேரக்டரா இருக்கும். அது அப்படிதான் இதுல அப்பா சாரும் உள்ள வந்தார் ஆர்டிஸ்ட் பொறுத்தளவு.